கில்லி படத்துல முத்துப்பாண்டி கதாபாத்திரத்துல பிரகாஷ் ராஜுக்கு பதிலா வேற நடிகர் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதே மாதிரி கில்லி படத்துல தனலட்சுமி கதாபாத்திரத்துல த்ரிஷாவுக்கு பதிலா வேற நடிகை நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல தானே. ஆனா இவங்களுக்கு பதில் நான் தான்ப்பா நடிக்க வேண்டி இருந்துச்சு, எனக்கு பதிலா தான் இவங்க நடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை த்ரிஷாவுக்கு பதில் வேற ஒரு நடிகையோ, பிரகாஷ் ராஜுக்கு பதில் வேற ஒரு நடிகரோ, விஜய்க்கு பதில் வேற ஒரு நடிகரோ நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். இயக்குனர் தரணி இயக்கத்துல வித்யாசாகர் இசையில 2004ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் கில்லி. ஏப்ரல் 17ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு தான் கில்லி திரைப்படம் வெளியாச்சு. இந்த படத்துல விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அந்த டைம்ல வெளியாகி அந்த அளவுக்கு மெகா ஹிட் ஆன படம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கில்லி திரைப்படத்தை இப்போ 2-3 டைம் வந்து ரீ ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துல எப்படி முதல் முறையா ரிலீஸ் பண்ணப்போ வரவேற்பு இருந்துச்சோ அதே வரவேற்பு இப்பவும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு எப்படி மெகா ஹிட் கொடுத்த படம் இப்போ மறுபடியுமே ரீ ரிலீஸ் பண்ண போது கூட அந்த அளவுக்கு மெகா ஹிட் கொடுத்துச்சு. குறிப்பா இந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே அவ்வளோ நல்லா இருக்கும். குறிப்பா பாடல்கள் மட்டும் இல்ல, காமெடி காட்சிகளுமே நல்லா இருக்கும். விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் இவங்க 3 பேரும் வரக்கூடிய காட்சிகளுமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ஃபன்னும் இருக்கும், அதிரடியும் இருக்கும். எதுக்குமே பஞ்சமே இல்லாம படம் வந்து வெறுவெறுப்பா தான் போகும். இந்த படத்தோட கதை என்ன? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிரகாஷ் ராஜ் வந்து த்ரிஷாவை காதலிப்பாரு. அதுக்கு வந்து அவங்களோட அண்ணன்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால 2 அண்ணனையுமே போட்டு தெளிவாரு பிரகாஷ் ராஜ். இதனால வந்து த்ரிஷா வந்து 2 அண்ணனையும் கொன்னுட்டாங்க அப்படின்றப்போ த்ரிஷாவோட அம்மாவும் அப்பாவும் த்ரிஷா வந்துட்டு வேற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைப்பாங்க. அப்போ தற்செயலா வந்து திரும்பவும் த்ரிஷா வந்து தப்பிச்சு போறது கூட தெரியாம பிரகாஷ் ராஜ் இடத்துக்கு வந்து மாட்டிப்பாங்க. சோ இங்க நம்ம ஹீரோ விஜய் என்ன பண்ணுவாரு, அவர் ஊர்ல இருந்துட்டு கபடி விளையாடுறதுக்காக த்ரிஷாவோட ஊருக்கு போவாரு. அப்போ த்ரிஷாவை வந்து பிரகாஷ் வச்சுட்டு கொடுமைப்படுத்துறத பாத்துருவாரு. உடனே விஜய் வந்து பொங்கி எழுந்து அடிச்சு புடிச்சு அவரை அடிச்சு போட்டுட்டு த்ரிஷாவை தூக்கிட்டு வந்துருவாரு. அப்போ ஒரு சாங் வரும், அர்ஜுனர் வில்லு அப்படின்ற சாங் வரும். அந்த சாங் ரொம்பவே நல்லா இருக்கும், ஒரு வைப் இருக்கும். ஒரு கார் ஓட்டும் போதோ, பைக் ஓட்டும் போதோ, பஸ் எது வேணாலும் ஓட்டும் போது வந்து அந்த பாட்டை கேட்டாலே நமக்கே ஒரு வேகம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான பாடல், எல்லாருக்கும் பிடிச்சமான பாடல். அதுக்கப்புறம் த்ரிஷாவை காப்பாத்தி விஜய் வந்து அவரோட வீட்டுல கொண்டாந்து வைப்பாரு. இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. அதாவது போலீஸ் அதிகாரியான விஜயோட அப்பாவுக்கு வந்து கண்டே பிடிச்சிக்க மாட்டாராம். அந்த மாதிரி இருக்கும். இதுல விஜயோட தங்கச்சியா ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்களுமே ஃபன் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருக்கும். இதுல ஹைலைட் என்னன்னா, விஜயோட அம்மா வந்து த்ரிஷா வந்து பொம்மை நினைச்சுப்பாங்களாம். அதாவது அது ஒரு பொம்மை இருக்கு, அதுவும் பொட்டு இல்லாம இருக்கு, அதனாலதான் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு பொட்டு வைப்பு போவாங்களாம். அப்போ கூட விஜயோட அம்மாவுக்கு வந்து இது வந்து ஒரு பொண்ணுன்னு தெரியாது, பொம்மன் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இது லாஜிக் இல்லைனா கூட படம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் வந்து விஜயை தேடி அலைவாரு. எங்க போயிட்டான், அவனை நான் பழி வாங்குவேன், என் செல்லத்தை தூக்கிட்டு போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப பண்ணுவாரு. அவனை தேடக்கூடிய காட்சிகள் நல்லா இருக்கும். ஒரு வழியா பிரகாஷ் ராஜ் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. விஜயோட வீட்டுல தான் இருந்திருக்காங்க அப்படின்றது கடைசி தான் விஜயோட அப்பாவுக்கே தெரியும் அந்த பொண்ணு இருக்கிறது. இதுல அங்க சுத்தி இங்க சுத்தி விஜயை தேடுறதுக்கு வந்து விஜயோட அப்பா கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதாவது நான் கட்டிக்க போற பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டாங்க, அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. கலகலப்பாவும் ஒரு பரபரப்பாவும் போறக்கூடிய படமா தான் இந்த படம் இருக்கும். சோ லாஜிக் கொஞ்சம் கொஞ்சம் இடிச்சாலுமே படம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். த்ரிஷா, விஜய் இவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கில்லி திரைப்படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே எல்லாருக்கும் பிடிச்சமான பாடலா இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. அதுல குறிப்பா அப்படி போடு சாங், ஒரு குத்து சாங், ரொம்பவே லவ் அண்ட் குத்து சாங் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படம் வந்துட்டு அந்த டைம் எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சதோ அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் 2 டைம் ரீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போவுமே வந்து நல்ல வரவேற்பு கொடுத்து அதுக்கான ஒரு மெகா ஹிட் படமா வந்து ஆக்குனாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த படத்துல பிரகாஷ் ராஜுக்கு பதிலா நான் தான் நடிச்சிருக்கணும், அதாவது முத்துப்பாண்டி ரோல்ல வந்து நான் தான் நடிச்சிருக்கணும், நான் வந்து அந்த டைம் நடிக்காததுனாலதான் அந்த பிரகாஷ் ராஜுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நடிகர் சொல்லியிருக்காரு. இந்த நடிகருமே ஒரு வில்லன் நடிகர் தான். இவருமே நிறைய படங்கள்ல வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவருமே வில்லன் கதாபாத்திரத்துக்கு பக்கவான நடிகர் தான். அவர் யார் அப்படின்னா வின்சென்ட் அசோகன். இவர் வந்துட்டு ஏய், போக்கிரி, தகப்பன் சாமி இந்த மாதிரி ஒரு சில படங்கள்ல வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இவருமே வில்லன் கதாபாத்திரத்துக்கு பக்காவே செட் ஆவாரு. இவர் தான் இப்போ ரீசெண்டா வந்து சொல்லியிருக்காரு, கில்லி படத்துல வரக்கூடிய முத்துப்பாண்டி கதாபாத்திரத்துல நான் தான் நடிச்சிருக்கணும், ஆனா என்னால் நடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வின்சென்ட் அசோகன் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதை கேட்ட ரசிகர்கள் வந்துட்டு ஒருவேளை பிரகாஷ் ராஜுக்கு பதில் இவர் இப்ப நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், ஒருவேளை இவரோட ஜானர்ல வந்துட்டு வேற மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் மட்டும்தான்ப்பா இந்த முத்துப்பாண்டி கதாபாத்திரத்துக்கு பக்கவான ஆளு,
அதுலயும் அவர் சொல்லக்கூடிய செல்லம் அப்படின்ற டைலாக் வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அவரை பார்த்தாலே அந்த செல்லம் அப்படின்ற டைலாக் வந்து எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு செம சூட்டா நடிச்சு கொடுத்திருப்பாரு நம்மளோட பிரகாஷ் ராஜ். சரி, ஓகே, அசோகன் வந்து நிறைய படங்கள்ல வந்து வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அவருக்குமே அதுக்கான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஏத்த ஒரு நடிகர் தான். ஒருவேளை பிரகாஷ் ராஜுக்கு பதில் இவர் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அதே நேரத்துல தனலட்சுமி த்ரிஷா வந்து தனலட்சுமி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு பயந்த சுபாவமான ஒரு பொண்ணு வந்துட்டு பிரகாஷ் ராஜ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக, முத்துப்பாண்டி கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போயிடும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. அவரை வந்து ஹீரோ நம்ம வேலு வந்து காப்பாத்தி அவங்களோட வீட்டுல கொண்டாந்து வச்சிருப்பாங்க. அப்ப வந்து விஜய் மேல அவங்களுக்கு லவ் வந்துடும். ஆனா கடைசி வரைக்கும் வேலுக்கு வந்து தனலட்சுமி மேல லவ் வராது. அவங்க வந்து பிளைட் ஏத்தி விட்டுட்டு போறதுக்கு போது கூட அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்காது. ஆனா த்ரிஷாவுக்கு வந்து இவனை விட்டுட்டு போறோமே அப்படின்ற ஒரு உள்மனசு துடிக்கும். அப்ப கூட லாஸ்ட் மினிட்ல எனக்கு கார பூந்தி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவனை ஏத்தி விட்டுட்டு வந்துருவாரு. ஆனா விஜய் வந்து லாஸ்ட் வந்து கபடி மேட்ச்ல ஆடும் போதுதான் தனலட்சுமி போனது வந்து ரொம்பவே வருத்தமா இருக்கும். அவங்களை வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு சர்ப்ரைஸ் என்ட்ரியா வந்துட்டு தனலட்சுமி வந்துருவாங்க. அப்போ தான் ஹாப்பியா விளையாட ஆரம்பிப்பாங்க. சோ இதுக்கு அப்புறமா கபடி மேட்ச்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா முத்துப்பாண்டி வேலு இவங்க 2 பேருக்கும் ஃபைட் நடக்கும். இதுல யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். எப்படியுமே ஹீரோ தான் வின் பண்ணுவாரு. ஆனா இதுல த்ரிஷா வந்து முத்துப்பாண்டி வந்துட்டு நீ கிழிச்ச, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, வேலுவை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ட்ரிகர் ஏத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் சண்டை போட்டு கடைசியில விஜய் வந்து ஜெயிச்சிடுவாரு. சோ இந்த படம் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இதுல த்ரிஷாவோட கேரக்டருமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ஹோம்லியான கதாபாத்திரத்துல செம லுக்கா இருப்பாங்க. இதுல வந்து விஜய் த்ரிஷா 2 பேரோட ஜோடி வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இதுல த்ரிஷாவோட கதாபாத்திரத்துல நான் தான் நடிச்சிருக்கணும், தனலட்சுமி கதாபாத்திரம் ஃபர்ஸ்ட் என்ன தேடிதான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான். யார் அப்படின்னா ஆக்ட்ரஸ் கிரண். இவங்க வந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. வின்னர் அந்த மாதிரி நிறைய படங்கள்ல ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இவங்களுமே ஒரு நல்ல நடிகை தான். ஆனா இவங்களுக்கு வந்து த்ரிஷா கதாபாத்திரம், அதாவது தனலட்சுமி கதாபாத்திரம் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. இவங்க கிளாமர் ரோலுக்கு ஓகே, ஒரு சில படங்களையுமே நடிச்சிருக்காங்க. வின்னர் படத்திலுமே நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. ஒருவேளை தனலட்சுமி கதாபாத்திரத்துல இவங்க நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அப்பவே வந்து இவங்க ஒரு விஷயத்துல வந்து சொல்லியிருந்தாங்க, நான் எனக்கு தான் வந்துச்சு, ஆனா எனக்கு வந்து நான் அப்போ வேற ஒரு பிரச்சனையில இருந்ததுனால இந்த படத்துல நடிக்கல அப்படின்ற மாதிரி கிரண் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட ரசிகர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எம்மா தாயே, நீ நல்லவேளை நடிக்கல, நீ நடிக்காததுனாலதான் இந்த படம் நல்லாவே ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீ நல்லவேளை நடிக்கல, தப்பிச்சுது அந்த படம், அந்த கதாபாத்திரம் தப்பிச்சுது, இல்லாட்டா அந்த படம் ஹிட் ஆயிருக்காது, விஜய் தப்பிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. சோ இருந்தாலும் இவங்களும் நடிச்சிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். அதாவது ஒவ்வொரு நடிகர்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும். சோ த்ரிஷா நடிச்சதுனால அந்த படம் வந்து வேற மாதிரி போயிருக்கும். இப்போ கிரண் நடிச்சிருந்தாங்கன்னா இது வேற மாதிரி போயிருக்கும். ஒரே கதையா இருந்தா கூட 2 பேரும் வேரியேஷன் காட்டியிருப்பாங்க அப்படின்றதுதான் உண்மையான விஷயமா இருக்கும். ஒருவேளை இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பிரகாஷ் ராஜ் கதாபாத்திரத்துல நான் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட் அசோகன் சொல்லியிருந்தாரு. த்ரிஷா கதாபாத்திரத்துல நான் தான் நடிக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி கிரண் சொல்லியிருக்காங்க. சோ இந்த 2 பேருமே இங்க பிரகாஷ் ராஜை தூக்கிட்டு வின்சென்ட் அசோகன் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், இங்க தனலட்சுமியை தூக்கிட்டு கிரண் நடிச்சிருந்தா, அதாவது த்ரிஷாவை தூக்கிட்டு தனலட்சுமி கதாபாத்திரத்துல கிரண் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? சோ இந்த ஒரு காம்பினேஷன் வந்து ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகி இவங்க நடிச்சிருந்தா படம் எப்படி இருந்திருக்கும், எந்த அளவுக்கு ஹிட் கொடுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அதே நேரத்துல இந்த கில்லி படத்துல விஜய்க்கு பதிலா, அதாவது ஹீரோ விஜய்க்கு பதிலா வேற யாராவது வேலு கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.